தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மகேஷ் ஸ்டாலின் பாரதி. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பத்திரிகையில, திமுகவை சார்ந்த ஒரு பத்திரிகையில மும்முனை போட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. மும்முனை போட்டியில அதிமுக மற்றும் அதன் கூட்டணிகள், திமுக மற்றும் அதன் கூட்டணிகள், தாவேகா கூட்டணி இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது, தாவேகா அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டில் அங்கீகாரம் வாங்கி செயல்படக்கூடிய நாம் தமிழர் எங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி. ஏன் அவங்க நாம் தமிழரை போடல, ஏன் நாம் தமிழர் என்பது தவிர்க்கப்படுகிறது, ஏன் தமிழர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் என்பதுதான் இந்த காணொலியில விரிவா தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்கு போகலாம். ஒரு சின்ன கருத்து திணிப்புல ஒரு எக்ஸ்தலத்துல அந்த கருத்து திணிப்பு கேட்டிருக்காங்க. தாவேகாவினுடைய கூட்டணி இல்லா போட்டி யாருக்கு பாதிப்பு உண்டாகும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. திமுக அதன் கூட்டணிகள், அதிமுக அதன் கூட்டணிகள், நாம் தமிழர் சீமான் மற்றும் யாருக்கும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல அதிகமா பாதிப்படை போறது வாக்கு யார் செலுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம நைனாவுடைய கட்சிக்கு, அதாவது திமுக. 65% மக்கள் திமுகவுக்கு தான் பாதிப்பு அப்படின்னு வாக்களிச்சிருக்காங்க. அதிமுகவுக்கு 17% பாதிப்பு வரும் அப்படின்னு வாக்களிச்சிருக்காங்க. யாருக்கும் இல்லை எப்படி 2% பேர் அளிச்சிருக்காங்க. நாம் தமிழருக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 3-4% பேர் வாக்களிச்சிருக்காங்க. அப்ப யாருக்கு பாதிப்புன்னு யார் சொல்றா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். திமுக சார்பான ஒரு பத்திரிகையில மும்முனை போட்டி அப்படின்னு போடுறாங்க. நாம் தமிழரானது எத்தனை முனைகள் வந்தாலும் அத்தனையும் அடிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு கட்சி. போன தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் என்ன பண்ணாங்க? மற்றவை 19, மற்றவை 17, மற்றவை 2, 1 அப்படின்னு போட்டாங்க. ஆனா நாம் தமிழர் இவங்க எல்லாத்தையும் மற்றவை கொள்கை, கோட்பாடு, தரம், தொண்டர்கள், தொண்டர் பலம், தலைவன், செயலாளர், பொருளாளர் என அனைவரும் மற்றவைதான். அமைப்பு மற்றவைதான், கட்டமைப்பு மற்றவைதான், கொள்கை முக்கியமா கோட்பாடுகள் மற்றவைதான். மற்றவையா இருந்து 8.9% வாக்குகளை மக்கள் மனதில் ஆழமா விதைச்சிருக்கு. 36 லட்சம் பேர் மற்றவைகள் தான். நாம் தமிழரானது தொடர்ச்சியா இவங்களால ரொம்ப ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மற்றவை போன தேர்தலில் போட்டாங்க. ஆனா இப்ப மற்றவை இல்லை அப்படிங்கிறத காமிச்சிடலாம். ஒரு பெரிய மாற்றம் அது. ஏன்னா தமிழர் அல்லாதோர் வாய் வழி பிரச்சாரமா சீமான் நல்லவர் இல்லை, சீமான் நமக்கான உரிமைகளை பறிக்க வந்தாரு, அழிக்க வந்தாரு, பிஜேபியோட பிடி மாவன் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவிடமா இவங்களுக்கு தோணுனதெல்லாம் வாய் வழி பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அத்தனை பிரச்சாரங்களையும் மீறி சீமான் அவர்கள் 36 லட்சம் பேர் மனதில் நின்றிருந்தாரு. 36 லட்சம் பேரை மற்றவைகளா மாத்தினாரு, அரசியல்மயப்படுத்தினவங்களா மாற்றினாரு, தமிழரா மாத்தினாரு, சாதி மதங்களை தவிர்த்து தமிழரால் ஒன்றிணைவோம், ஓரணியில் திரள்வோம்னு மாத்தினாரு. இது பெரிய விடயம். இவங்க யார் மேல இருக்கு பாராட்டும் போடல, ஆறுதலும் தெரிவிக்கல, இல்ல நாம் தமிழர் செய்வோம் அப்படின்னு ஊக்குவிக்கவும் இல்லை. தொடர்ச்சியா விஜய் அவர்களே ஊதி பலூன் மாதிரி, இந்த பலூன் ஊதுனா ரொம்ப பெருசாயிடும். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம விட்டுட்டோம்னா அது அப்படியே காட்டு பெரும் சத்தத்தோட வெளியில வந்து ஜுப்புன்னு போயிடும். அதே மாதிரி சொல்லுவாங்க, அணில் போற விளக்கு தாண்டா பிரகாசமா எரியும் அப்படின்னு. ஐயா விஜய் அவர்கள் இன்னும் களத்துக்குள்ளேயே வரல. இன்னும் ஒரு பிளேயரே இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. ஆனா நாம் தமிழர் பிளேயர் கிரவுண்டுக்குள்ளதான் இருக்காங்க. தமிழ்நாடுன்ற கிரவுண்டுக்குள்ளதான் இருக்காங்க. அவங்க 36 லட்சம் பேர் அவங்களுக்கு துணைகளை கையில வச்சுட்டு இருக்காங்க. அத்தனை பிளேயர்ஸுங்களோட நின்றுட்டு இருக்காங்க. திமுக எவ்வளவு பிளேயர்ஸ்லாம் இருக்குங்கிறதெல்லாம் தேவையில்லை. 36 லட்சம் பிளேயர்ஸோட நின்றுட்டு இருக்காங்க. அத்தனை பேரையும் அரசியல் மயப்படுத்தி நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட கட்டமைப்பெல்லாம் மாற்றி வச்சிருக்காங்க. 8% மக்களை ஓட்டை வந்து கையில வச்சிருக்காங்க. அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்காங்க அங்கீகாரம். பெரிய விடயம். ஆனா விஜய் அவர்கள் இது வரைக்கும் ஒரு தேர்தலில் நிக்கல. எவ்வளவு சதவீதம் வாங்கினாரு, என்ன வாங்கினாரு அப்படிங்கிறதே தெரியாது. ஆனா விஜய் அவர்களை ஊதி பெருசாகிறாங்க. ஒரு பாடல் இருக்கு, காயமே இது பொய்யடா, காற்றடித்த பையடா. தாவேக்காவே இது பொய்யடா, தாவேக்கா காற்றடைத்த ஒரு பையடா தான். நான் அடிச்சு சொல்லுவேன், தாவேகா வந்து திமுகவுடைய பீட்டிங் தான். திமுக சொல்லலாம் நாம் தமிழர் பிஜேபியினுடைய பீட்டிங், விஜய் அவர்கள் திமுகவினுடைய பீட். பல கருத்து கணிப்புகள் நம்ம பார்த்துருக்கோம்.
நாம் தமிழரால திட்டமிட்டு திமுக அழிக்கப்பட்டதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பல கருத்து கணிப்புகள், பல ஊடகவியலாளர்கள். திராவிடன்ற ஒரு கொள்கை சீமானால தமிழ் தேசத்தால செத்து போச்சுன்னு ஊடகவியலாளர்கள் பலரும் பல கருத்து கணிப்பாளர்களும் சொல்லியிருக்காங்க. அது திணிப்பு இல்லை, அது கருத்து திணிப்பு இல்லை, கருத்து கணிப்பு, உண்மையான கருத்து கணிப்பு. உங்களுக்கு திராவிடம் தெரியுமா, தமிழ் தேசியம் தெரியுமா? தமிழ் தேசியம் தெரியுங்க. என்னதுங்க, ஒரு சின்ன உயிர்களுக்குமான அரசியலுங்க, அது ஒவ்வொரு தமிழனுக்குமான அரசியலுங்க அப்படின்னு ஒவ்வொரு தமிழும் சொல்ற அளவுக்கு அந்த கொள்கையை பதிச்சுட்டு வந்தான். புரியுங்களா? அந்த கொள்கையை கொண்டு வந்தான். ஆனா திட்டமிட்டு விஜய் அவர்கள் எங்க திராவிடங்கிறத அழித்திட போதுன்னு சொல்லிட்டு ஐயா விஜய் அவர்களை திட்டமிட்டு இறக்கி திமுக அழியும் அந்த நேரத்தில் டிஎம்கே விசஸ் டிவிகே தான், நடுவுல யாரும் கிடையாது அப்படின்னு அவர் வாயால சொன்னாரு. ஏன்? அவர் திமுகவை காப்பாற்ற வந்து ஒரு மறைமுகமான பீட்டி. யார் அப்படி சொல்லுவா? அழிய போகுதுன்ற ஒரு கட்சியை வந்து வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் டிஎம்கே விசஸ் டிவிகேன்னு சொல்லுவாங்க. வேற என்ன? நாங்க சொன்னதே இல்லையே, எங்களுக்கும் அவங்களுக்கும் தான் போட்டி. நாங்க தனியா நிக்கிறோம்டா, எவன் தானே எங்க கூட போட்டிக்குவாங்க, நாங்க உங்க யாரு கூடயும் போட்டிக்கு வரல, ஏன்னா நாங்க மற்றவை அப்படின்னு ஐயா சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு, பல நேர்காணல சொல்லியிருக்காரு. ஆனா ஐயா விஜய் அவர்கள் திமுக வளர்க்கணுன்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் அப்படி சொல்றாரு. பெரியார் அவர்களை அடிச்சு சுக்குநூறா உடைச்சதுக்கு அப்புறம் உடைச்சு தள்ளியாச்சு, காணாம போயிட்ட ராமசாமி. அப்ப வந்து ராமசாமியை காப்பாற்றணும், தந்தை பெரியாரை மறைக்கிறாங்க, தந்தை பெரியாரை ஒழிக்கிறாங்க, தந்தை பெரியார் ஈவே ராமசாமி போடுறாங்க அப்படின்னு ஐயா விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. அப்ப இவர் யாரால இறக்கப்பட்டிருக்காரு? திமுகவினுடைய கொள்கை யாரு? பெரியார். அப்ப பெரியாரை உடைச்சதுக்கு அப்புறமும் பெரியார்னா அப்ப மறைமுகமா இல்ல, நேரடியாகவே சொல்லலாம் திமுகவுடைய பீட்டிங் தான் ஐயா விஜய். வேற எதுக்காகவும் அவர் வரல. இன்னைக்கு திராவிடம் சொல்றவங்களுக்கு தெரியும் திராவிடம் என்னன்னு. அதை தெரியாம மறைச்சி தமிழ் தேசம் உண்மையாவே காமிச்ச ஒரு சீமா, அதை உடைச்சி திராவிடம்னா இது அப்படின்னு காமிச்சவன் விஜய், காமிக்கிறவர் விஜய் ஐயா விஜய் அவர். தெளிவாக இது நடந்துகிட்டு இருக்கு, தெளிவா நம்ம கண்ணு முன்னாடியே நடக்குது. இதுதான் பெரிய விடயமாகுது. நாம் தமிழர் வளர்ந்து வருது, தமிழ் தேசன்ற கொள்கை கோட்பாடு தமிழ்நாட்டில் பெரிதளவு வளர்ந்துகிட்டு இருக்கு. 36 லட்சம் பேர் அந்த கொள்கை வயப்பட்டிருக்கான், அந்த அரசியல் வயப்பட்டிருக்கான் அப்படின்ற ஒரே வைத்தறிச்சல் காரணமாக அந்த ஓட்டை உடைக்கணும், தமிழ் தேசத்தை உடைக்கணும், ரெண்டுத்தையும் ஒண்ணு இல்லாம மண்ணா ஆக்கணும், ரெண்டுத்தையும் கலந்துரு மண்ணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டுதான் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுன்னு மாநாட்டில் அறிவிக்க சொன்னாங்க. இது உண்மை. ரெண்டுத்தையும் கலந்துரு காணாம போயிடும், நாசமா போயிடும் அப்படின்றதுக்காக தான் உருவாக்க சொன்னது. தமிழ் தேசியம் அடியணும்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்னே அப்படின்னு ஐயா விஜய் அவர்கள் சொன்னாங்க. நாம் தமிழர் ஓட்ட உடைக்கதான் விஜய் அவர்கள் இறக்கப்பட்டிருக்கார். நான் முன்னாடியே சொன்னேன், விஜய் அவர்களுடைய அரசியல் யாரால வர்றாங்க அப்படின்னு கேட்டப்ப விஜய் அவர்கள் யாரோ ஒருவருக்கு, ஒரு ப்ரொடியூசருக்கு, யாரோ ஒரு டைரக்டருக்கு கால் ஷீட் கொடுத்துருக்காரு. அந்த கால் ஷீட் முடிஞ்சோடனே அவரு தாங்களே பார்த்துட்டு போயிடுவாரு. ஐயா கமல் அவர்கள் மாதிரி அவரும் இப்ப ஐயா விஜய் அவர்கள் வரும்போதே சொல்லிட்டாரு, நான் ஒரு மையம், ஐயா கமல் நான் ஒரு மையம், என் வேலை முடிஞ்சோடனே நான் என் ஓனருக்கே பாராட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மையம் தான், ரெண்டும் எனக்கு ஒண்ணுதான், மையம் தான். என் வேலை முடிஞ்சோடனே நான் மட்டும் வேலை கட்டிட்டு எனக்கு எவ்வளவு சரியா தான் சம்பளம் கேட்டு வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு. அப்ப நாம் தமிழர் ஓட்ட உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு இறக்கப்பட்டவர்கள் தான் இவங்க எல்லாமே. ஊழல், லஞ்சம், கொள்ளை, வழக்கு என அனைத்து சம்பந்தப்பட்ட கொள்கை கோட்பாடு தெளிவில்லாத நபர்கள் கட்சிகள் நிறுத்தினா ஒரே போல இன்னைக்கு அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் நிற்கும். ஆனா நேர்மையான உண்மையான நியாயமான கட்சினா நாம் தமிழர் மட்டும்தான் நிற்கும். ஏன்னா இது உண்மையான தமிழர்களுக்கான கட்சி. இவங்க கருத்து கணிப்பு என்கிற பேர்ல கடைசி வரைக்கும் கருத்து திணிப்பு தான் பண்ணுவாங்களே தவிர கருத்து கணிப்புங்கிறது ஒரு நாளும் வெளிவந்ததே இல்லை. அப்படி உண்மையான கருத்து கணிப்பு என்பதை பண்ணானா நாம் தமிழர் முதலிடத்தில் இருக்கும். நான் சொல்றேன், நாம் தமிழர் இருக்கக்கூடிய அனைத்து அக்கா, தம்பி, தங்கச்சிகள், மாமன் அனைவருக்கும் சொல்றேன், உறவினர்கள், பெரியப்பா, சித்தப்பா எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, ஒண்ணு இல்லாத விஜய் பார்த்து நம்ம பயப்படணும் அப்படிங்கிற தேவை நம்மளுக்கு இல்ல, சுத்தமா இல்ல. அதெல்லாம் ஒரு ஆளே இல்லை நம்மளுக்கு. நம்ம எவ்வளோ பெரிய கட்சிகளெல்லாம் தாண்டி வந்துருக்கோம். இவரை விட பெரிய கட்சி தான் திமுக, கூட்டணியால் இருக்கக்கூடிய கட்சி, பணம் கொடுத்து நிற்கக்கூடிய கட்சி. அந்த கட்சியை தாண்டி அங்கீகாரம் வாங்கியிருக்கோம். எவ்வளவு பெரிய விடயம், அவ்வளவு பெரிய சாதனையை நம்ம பண்ணியிருக்கோம். சின்னமே நம்ம பரிசு நடுரோட்டில் நிற்கும் பொழுது ஒரு சின்னத்தை 18 நாட்களுக்குள்ள எடுத்து போய் உலகளாவிய ட்ரெண்டிங், வேர்ல்டு ட்ரெண்டிங் ஆக்குறவங்க நம்மளால முடியாத ஐயா விஜய் அவர்களை தூக்கி சாப்பிட, அவர் முடிக்க, அவர் ஒண்ணு இல்லாமாக்க, அவருக்கு ஓட்டை வராமல் செய்ய
நம்மளால முடியாதா? அனைவரையும் கொள்கைப்படுத்த முடியாதா? அனைவரையும் அரசியல் மயப்படுத்த முடியாதா? முடியும். இந்த கருத்து கணிப்பு, இந்த கருத்து திணிப்புக்கெல்லாம் நம்ம அக்கா தங்கச்சிகள், மாமா மச்சான், பெரியப்பா பெரியப்பாலாம் பயப்பட வேண்டாம். நம்ம உழைக்கிறத உழைப்போம். 18 நாட்கள் என்ன, அதை விட தீவிரமா உழைப்போம். நம்ம யாருங்கிறத காமிப்போம். நான் இப்ப கூட சொல்றேன், தில் இருந்தா, திராணி இருந்தா, சக்தி இருந்தா, அவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களா செலவு பண்ண சொல்றேன். திமுக அனைத்து கூட்டணிகளையும் விட்டு விட்டு தனியாக வந்து நிக்கட்டும். நாம் தமிழர் அனைத்து ஓட்டுகளையும் வாங்கலாம், இல்ல திமுக ஓட்டுகளை வாங்கலாம் பார்த்தோம். திமுக ஓட்டுகளை வாங்கலாம் பார்த்தோம். திமுக தனியானா நாம் தமிழரை விட ரொம்ப கம்மியா குறைவான ஓட்டுகளை தான் வாங்குமே தவிர என்னைக்குமே அதிகமா வாங்கினதா வாங்க போறதும் இல்லை. அதுக்கான சரித்திரமும் இல்லை, நடக்கவே நடக்காது. ஏன்னா திமுக தனியா வராது, தெரியும். திமுக தனியா நின்னா தோத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இவ்வளவு பேசுறீங்களா? நான் சொல்றேன், 26 நாம் தமிழர் 26% ஓட்டு வாங்கும். நீங்க எல்லாம் இவ்வளவு சொல்லும் போது நாங்க சொல்லக்கூடாதா? நாங்க சொல்கிறோம், நாம் தமிழர் 2024 26% ஓட்டு வாங்கும். திமுக தனியானாலும் அதை விட தாண்டி பல மடங்கு ஓட்டுகளை நாம் தமிழர் வாங்கி குவிக்கும். எனவே இந்த ஒன்னில்லாத விஜயெல்லாம் பார்த்து நம்மள பயப்பட வேண்டாம். அவங்க கிட்ட எவ்வளவு பேர் வேணா இருக்கட்டும், 50 லட்சம் பேர் கூட உறுப்பினர் எடுத்துக்கிட்டோம். நம்ம திமுகவே தாண்டி வந்தவங்க, நெருப்பு குளத்தில் நீச்சல் அடித்து வந்தவர்கள். ஐயா சீமான் அவர்கள் சொல்லுவாரு, நம் இதயம் இரும்பை விட உறுதியானது. 1000 தடவை தோத்து 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 நம்பி 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 துரோகம் செஞ்சு கவுத்து விட்ட ஒரு இனம் 36 லட்சம் மக்களை ஈர்த்து அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு கட்சி. நம்மளால முடியாதா விஜயை தோற்கடிக்க? அங்க இருக்கவங்க தமிழ் தேசியவர்களா மாற்ற முடியாதா நம்மளால? சின்னமே இல்லாம நடு ரோட்ல நின்னப்ப 18 நாட்கள்ல ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து வேர்ல்டு லெவல் ட்ரெண்டிங்ல வர வச்சோம். எனவே தமிழரா இணைந்து நாம் தமிழராக செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.